மத்திய அரசு கன்கரண்ட் லிஸ்ட்ல மத்திய அரசுக்கும் அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு துறையில தான் மத்திய அரசு பேசுறாங்க. அதே போல இவர்களுக்கு இஷ்டத்துக்கு வந்த போறெல்லாம் ஆட்சி நடத்துவதற்கெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தில் அனுமதி இல்லை. இன்னைக்கு 3 மொழி 2 மொழி 3 மொழிக்கு ஆதரவு இருக்கு. அதை நாங்க சொல்றோம். திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னு சொல்லுது. அது அரசியல் ஸ்டாண்டா நீங்க பார்த்தாலும் கூட தமிழகத்தில் எத்தனையோ பேர் 3 மொழி படிக்கணுங்கிறாங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்ற டேட்டாவும் தப்பு. சிபிஎஸ்இல படிக்கிற 15 லட்சம் பேர்த்த சொல்றாரு. சிபிஎஸ் தாண்டி ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன்ல இது எப்படின்னா பிடிஆர் அண்ணா சொல்ற மாதிரி என் பையன் 2 மொழி தான் படிக்கிறான். ஆனா முதல் மொழி ஆங்கிலம், 2வது மொழி பிரெஞ்சு. இதான் இவங்களை பொறுத்தவரை இருமொழி கொள்கைங்கிறது. 2 மொழி படிப்பாங்களாமா. முதல் மொழி ஆங்கிலம், 2வது மொழி பிடிஆர் அண்ணனுடைய பையன் கொஞ்ச நாள் பிரெஞ்சு படிச்சாரு, கொஞ்ச நாள் ஸ்பானிஷ் படிச்சாரு. அந்த எல்லா டீடைல்ஸ் நான் விட விரும்பலீங்கன்னா, ஏன்னா ஒரு தனிப்பட்ட மனிதனை காயப்படுத்துவது நோக்கில் எந்த ஸ்கூலு என்ன படிச்சாங்க எல்லாம் சொல்ல தெரியும். இது இருமொழி கொள்கையா? முதல் மொழி ஆங்கிலமும் 2வது மொழி பிரெஞ்சும் ஸ்பானிஷும் படிக்கிறது இருமொழி கொள்கையா? இதை கூச்சமே இல்லாம மேடையில் ஏறி அமைச்சர் பொய் சொல்றாரு. இதான் இருமொழி கொள்கை. இருமொழி கொள்கை நாம பேசுவது தமிழ் மொழி ஆங்கில மொழியை பேசுறோம். நாங்க 3 மொழின்னு பேசுறது தமிழ் மொழி ஆங்கில மொழி 3வது மொழியை பேசுறோம். இப்படி எல்லாம் ஒரு அமைச்சரும் மேடையில் ஏறி ஒருத்தரும் பொய் சொல்ல ஆரம்பிச்சா ஒரு அமைச்சர் குழந்தைங்க எங்க போறாங்க? ஸ்கூல்